அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்கள், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா நாட்டார் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டார் அல்லது நாட்டுப்புற அப்படிங்கிற சொல்லிலேயே நமக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நாட்டுப்புற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் இதுகாரம். ஆனால் அது நாட்டுக்கு புறம்பான அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள்மை வருது அப்படிங்கிறதுனால நாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபை தேலூர்து மாதிரியான அறிஞர்கள் கொண்டு வந்தாங்க. பரமசிவம் அவர்கள் கூட நாட்டார் அப்படிங்கிற சொல்ல தான் பயன்படுத்தியிருப்பாரு. அப்படி பார்க்குறப்ப பெண் எங்கு தெய்வமாக்கப்படுகிறாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதி மனிதனுக்கு எதெல்லாம் பயமாக இருந்ததோ அங்கெல்லாம் அதெல்லாம் தெய்வமாக மாற்றப்படுது. அவன் இந்த சூரிய ஒளியை பார்த்து பயப்படுறான், சூரியனை கும்பிட ஆரம்பிக்கிறான். மழை பெய்கிறப்ப மழையை பார்த்து வணங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இடி இடிக்குது, அதை பார்த்து பயப்படுறான், அதை பார்த்து கும்பிட ஆரம்பிக்கிறான். ஏதோ ஒரு ஓசை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இருட்டுக்கு அப்புறம் வந்த நெருப்பு, இப்படி எதெல்லாம் அவன் பார்த்து பயந்தானோ அதெல்லாம் தெய்வமாக்கப்படுது. ஒரு வேட்டை சமூகமாக இருக்கிறப்ப ஒரு ஆண் வேட்டைக்கு போகிறான்னு வைங்களேன், அது வரைக்கும் ஆண் வேட்டைக்கு போகிறதெல்லாம் கிடையவே கிடையாது. பெண் தான் வேட்டை சமூகத்தை நிர்ணயம் பண்ணி கொண்டு போயிருக்கிறா, ஒரு தலைவியாக இருந்திருக்கிறா ஒரு காலகட்டம் வரைக்கும். அது எப்போ மாறுது அப்படின்னா, கருவுறுதல் அப்படிங்கிற நிலை வரப்ப வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய சூழல் வருது பெண்ணுக்கு. அப்படி வந்ததுக்கப்புறம் ஆண் பெண்ணிடமிருந்து தான் கற்றுக்கிறான் எப்படி வேட்டையாடுறது, எப்படி அதை பங்கிட்டு உணவு முறைகளை எல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்த. இன்றைக்கும் பாருங்கள், மனுஷனை தவிர்த்து மற்ற உயிரினங்கள் இருக்குன்னு இல்லையா, அந்த உயிரினங்கள் எல்லாம் பெண் உயிரினம் தான் வேட்டைக்கு போகும். பெண் சிங்கம் பாருங்கள், அதுதான் வேட்டைக்கு போயிட்டு வரும். இந்த மாதிரியான சூழல் மனிதன்கிட்டையும் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. அவன் அந்த கருவுறுதல் அப்படிங்கிற நிகழ்வு காலத்தில் பெண் உள்ளே முடக்கப்படுகிறாள். அதுக்கு பிறகு தான் ஆண் அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷன் தனக்கு தேவையான விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி கற்றுக்கிற போது பெண் வழிபட்ட சமூகம் அப்படியே ஆண் வயப்பட்ட சமூகமாக மாறுது. ஆனாலும் கூட பெண் தன்னை விட மேம்பட்டவள் அப்படிங்கிற உணர்வு ஆணுக்கு ஆரம்ப காலத்தில் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் இவனுக்கு எங்கேயாவது அடிபடுது, விலங்குகள் தாக்குது அப்படிங்கிறப்ப உதிரம் போய்கிட்டே இருக்கு, அந்த ரத்தம் போய்கிட்டே இருந்தால் இவன் மரணம் அடைகிறத பார்க்குறான். ஆனால் பெண்ணுக்கு அது நடக்கிறது இல்லையே. மாதம் 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் மாத விளக்கு நாட்களில் அவளுக்கு உதிரம் கொட்டுது, ஆனாலும் அவள் உயிர் துறக்காமல் இருக்கிறாளே. இப்போ நம்மளை விட சம்திங் ஏதோ ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெண்கள் கிட்ட உணர ஆரம்பிக்கிறான். அப்படியான விஷயங்கள்ல தான் பெண்ணையும் கூட தெய்வமாக்கக்கூடிய மரபு அப்படிங்கிறது அங்கிருந்து தான் தொடங்க ஆரம்பிக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்கள்லையும் சரி ஏகப்பட்ட பெண் தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கிறோம். பெயரில் மழை தரும் தெய்வங்கிற பெயரில் மாரியா இருக்கட்டும், காளியா இருக்கட்டும், நீலியா இருக்கட்டும், ஒவ்வொரு பெயர்லையும் ஒவ்வொரு ஊர்லேயும் சில தெய்வங்களை நம்ம கும்பிட ஆரம்பிக்கிறோம். வாழ வந்த அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மனாக இருக்கட்டும், எல்லையம்மன், பிடாரி, செல்லியம்மன், இசக்கி அப்படின்னு ஏகப்பட்ட பெண் தெய்வங்கள் நம்மளுடைய மரபுகளை கலந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒவ்வொரு பெண் தெய்வத்துக்குள்ளேயும் ஏகப்பட்ட கதைகள் ஒளிந்திருக்கு. அது சோகமாக இருக்கலாம், வீரமாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், இல்லை எல்லாமே சேர்ந்ததாக இருக்கலாம். காதலினால் அந்த காதல் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய சோகம், அதில் வெறிப்பட்ட வீரம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம தமிழகத்தை பொறுத்தளவுக்கு தீப்பாஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு இருந்திருக்கு. அதாவது உடன்கட்டை ஏறக்கூடிய மரபு இருந்தது. அப்படி உடன்கட்டை ஏறிய பெண்களை தெய்வமாக எடுத்து வழிபட்டிருக்கிறாங்க, சதிக்கல் வைத்து வழிபட்டிருக்கிறாங்க. அதுதான் தீப்பாஞ்சி அம்மனாக வந்திருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக மேல்நிலையாக்கம் பெறும்போது திரௌபதி அம்மனாக பல கோயில்கள் பார்க்குறோம். இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறப்ப பெண் தெய்வங்கள் இப்படியாக ஒரு சூழலால் தான் உருவாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சூழல் இருந்திருக்கும். அவங்களுடைய கதைகள் கேட்குறப்ப அந்த கதைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய வாழ்வியலில் காதல், வீரம் அல்லது சோகம், இது ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கும் ஒரு கவிஞர் எழுதியிருந்தாரு, அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் மருளாட்டத்தில் அந்த பெண் ஆடும்போது அத்தனை கட்டு உடைப்புகள் நடக்குது அப்படின்னு. அவளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் மீறி ஒரு நாள் அவள் ஆடக்கூடிய அந்த சமயம் வருது இல்லை, அந்த மருளாட்டம் தான் அவளுக்கு ஆகச்சிறந்த விடுதலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கவிதைகள் எழுதுனாங்க. இந்த பெண் தெய்வங்கள் குறித்து பார்க்குறப்ப மதுரையில் சிறந்த பெண்மணி இருந்திருக்கிறாங்க. அந்த பெண்மணியை ஏன் இன்னைக்கு நாம் பார்க்குறோம் அப்படின்னா, உணவு அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்குமே அடிப்படை. அதுவும் ரொம்ப ஒரு பஞ்ச காலத்தில் உணவு கொடுத்த ஒரு வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரையை சார்ந்திருக்கக்கூடிய குஞ்சரம்மாள் அல்லது குஞ்சரத்தம்மாள். இந்த கதை உண்மையாங்க? இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்களா? எங்கே ஆவணம் இருக்கு? ஆங்கிலேயர்களுடைய காலகட்டத்தில் ஆவணங்கள் ஏதாவது இருந்ததா? வேறு ஏதாவது கிறிஸ்தவ மிஷினரிகளில் இவங்களை பற்றியான ஆவணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இது ஒரு கற்பனை கதாபாத்திரமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கதை ரொம்ப பரவலாக்கப்பட்டிருக்கு. குஞ்சரத்தம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய கதை மதுரை வாழ் மக்கள்கிட்ட ஒரு புலங்கு பொருளாக, ஒரு புனைகதையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது,
காவல் கோட்டத்தில் சு வெங்கடேசன் அவர்கள் கூட இந்த கதாபாத்திரத்தை வைத்து எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய கற்பனை கதாபாத்திரம் தான் சொல்கிறாரு. ஆனால் மக்களிடையே இந்த குஞ்சரத்தம்மாள் அப்படிங்கிற கதாபாத்திரம் ஊடிலையாகவும் நெட்டிலையாகவும் பரவி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி அவங்க என்னதான் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பசிப்பினி அருக அப்படின்னு சொல்லி மணிமேகலையும் சொல்லுது, இலக்கியங்கள் எல்லாமே அதை தான் சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய விஷயத்த 19ஆம் நூற்றாண்டில் தாது வருட பஞ்சங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மக்கள் ரொம்பவுமே நொடித்து போயிருந்த சமயத்தில் குஞ்சரத்தம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு மக்களுக்கெல்லாம் தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை வைத்து காலகாலத்துக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. அணையா அடுப்பு அப்படின்னு சொன்னோன்னே வள்ளல் பெருமானுடைய விஷயம் நமக்கு ஞாபகம் வரும். வள்ளல் பெருமான் வடலூரில் ஏற்படுத்தி வைத்த தர்மசாலைகளில் அந்த அடுப்பு அப்படிங்கிறது அணையாமல் எரிந்தது அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தான் குஞ்சரத்தம்மாளுடைய அந்த வீட்டு வாசலில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பசியாறி இருக்கிறாங்க அப்படின்ற குறிப்பு கிடைக்குது. இந்த குஞ்சரத்தம்மாள் குறித்த பொதுவாக நிறைய யூடியூப்பில் இவங்களை பற்றி பேசிட்டாங்க, நிறைய புத்தகங்கள் கூட வெளிவந்துருச்சு இணையதளத்தில். ஆனால் இது ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லவும் கேள்விப்படுறோம். ஆனால் இப்படியான பெண்ணுக்குள்ளாக என்ன கதை இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தாது வருஷ பஞ்சம். தாது வருஷ பஞ்சங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. ஆடு மாடுகள் கூட அவ்வளோ கஷ்டத்தில் இறந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழல், அதுதான் அந்த தாது வருஷ பஞ்சம். அந்த பஞ்சத்தில் வரக்கூடியப்ப மக்களுக்கு ஒருவேளை கஞ்சி குடிச்சா போதும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த குஞ்சரத்தம்மாள் கிட்டத்தட்ட அன்னபூரணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி மக்களுக்கான அன்னபூரணியாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு கிடைக்குது. இலக்கியத்தில் பார்க்குறப்ப மணிமேகலை கையில் ஒரு அக்ஷய பாத்திரம் இருந்தது. அந்த மணிமேகலை என்ன செய்கிறா அப்படின்னா ஊர் ஊராக போய் மக்களுக்கு உணவு கொடுக்குறான். அந்த மணிமேகலை தாசி குலத்திலிருந்து வந்தவள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மாதவி வரைக்குமே அவங்க அப்பா பேர் தெரியாது. ஆனால் மணிமேகலைக்கு கோவலன் தான் அப்பா. மாதவி அதனாலேயே சொல்லி சொல்லி வளர்ப்பா, நீ கண்ணகியோட பொண்ணு, உங்கள் அம்மாவுடைய கதை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மணிமேகலை சாயலை நான் யார்கிட்ட பார்க்குறேன்னா இந்த குஞ்சரத்தம்மாள் கிட்ட பார்க்குறேன். ஏன்னா இவங்களும் தேவதாசி மரபில் வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக பார்க்கப்படுறாங்க. தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அந்த பொருள் ஈட்டுதல் அப்படிங்கிற முறை தவறாக இருந்தாலும் கூட அதை மக்களுக்காக செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கடைசி காலகட்டங்களில் ரொம்ப உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு அரசாங்கமே செய்ய முடியாத அளவுக்கான விஷயங்கள் எல்லாம் ஒரு தனி பெண்ணாக இருந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். 19ஆம் நூற்றாண்டில் இறுதி பகுதியில் தென்னிந்தியாவை மிகப்பெரிய பஞ்சம் தாக்கியது. 1876 முதல் 78 வரைக்கும் இந்த பஞ்சம் நீடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷங்களை வருட பஞ்சங்கள்னு சொல்கிறோம். அதாவது 1876 78 வரைக்கும் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட இந்த பஞ்சம் சென்னை மாகாண பஞ்சம், தாது வருட பஞ்சம் அப்படின்னு பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுது. இந்த தாது வருட பஞ்ச காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கோடி வரைக்குமான மக்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு. அதில் வரக்கூடிய ஒரு கதை தான் நல்லதங்கால் கதை கூட. நல்லதங்கால் அப்படிங்கிறது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். அந்த கதையும் கூட இந்த சூழலில் தான் வருது. அதை ஒரு விரிவான பதிவில் அடுத்த காணொளிகளில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே தாது வருட பஞ்சத்தில் மக்கள் உணவே இல்லாமல் போராடிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் மதுரை பகுதியில் தன்னாலான உணவை கொடுத்த ஒரு அரும் செயலை செஞ்சவங்க தான் குஞ்சரத்தம்மாள். குஞ்சரத்தம்மாள் ஒரு தேவதாசி. மதுரையில் இருக்கக்கூடிய வடக்கு ஆவணி மூல வீதியில அன்னைக்கு அவங்களுக்கு சொந்தமா 2 மாளிகைகள் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. தங்கம், வைரம் அப்படின்னு எக்கச்சக்க ஆபரணங்கள் அவங்க கிட்ட இருந்தது. தாது பஞ்சம் வந்த போது மக்கள் பசியில சாகிறத பார்த்த குஞ்சரத்தம்மாள் தன்னுடைய மாளிகை வாசல்ல ஒரு கஞ்சி தொட்டியை திறந்து வைக்கிறாங்க. வரலாற்றில் அரசு கூட செய்ய முடியாத ஒரு விஷயத்த தனி பெண்ணாக இருந்து இவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். தாங்கிட்ட இருந்த தங்கம், வைரம் அனைத்தையும் விற்று எங்கெங்கோ இருந்து அரிசி மற்றும் தானியங்களை எல்லாம் வரவழைத்து தன் மாளிகை வாசல்ல கஞ்சி வார்க்கக்கூடிய அந்த தொட்டியை கொடுத்துருக்குறாங்க. ஆரம்பத்தில் அவங்களுடைய மாளிகையில் அடுப்பு அணையாமல் எரிந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாங்கிட்ட இருக்கக்கூடிய எவ்வளோ செல்வங்கள் போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அதை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த செய்தியை அப்போ இருந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் ஜார்ஜ் பிராக்டருக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே அவர் ரொம்பவுமே நெகிழ்ச்சி ஆகிட்டாராம். அரசு ஏற்று செய்ய வேண்டிய இந்த காரியத்தை ஒரே ஒரு பெண்ணாக இருந்து செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தன்னுடைய பங்குக்கு 3 இடங்களில் உடனடியாக கஞ்சி தொட்டி திறக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற கதை மக்கள்கிட்ட சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. ஆனால் இந்த கதை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. வலுவான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் காவல் கோட்டத்தில் சு வெங்கடேசன் இப்படியான ஒரு பதிவை முன்வைக்கிறாரு. குஞ்சரத்தம்மாள் பெரும் செல்வ செழிப்போடு மதுரையில் வாழ்ந்து வந்தவர். வேறு நகரத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் குஞ்சரத்தின் அழகில் மயங்கி கிடந்தனர். சரவிளக்கும் கொத்து விளக்கும் அவரது வீட்டை வண்ணமயமாக்கி வைத்திருந்தன.
அவள் காமத்தையும் கலையையும் ஆண்டு முடித்தவள். அவள் அளவுக்கு பொருள் சேர்த்தவர்கள் யாருமே இல்லை. தாது வருடம் துவங்கிய 2வது வாரத்தில் அவள் கஞ்சி காய்ச்சி ஊற்ற முடிவெடுத்தாள். தனது வீட்டு திண்ணையில் வைத்து அவள் கஞ்சி ஊற்றும் செய்தி மதுரை எங்கும் பரவியது. வடக்காவணி மூல வீதியை நோக்கி மக்கள் சாரசாரையாக வர ஆரம்பித்தனர் அப்படின்னு தன்னுடைய நாவல்ல சு. வெங்கடேசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, இது நான் கேள்விப்பட்ட கதைகளை வச்சு தான் எழுதியிருக்கிறேன், இது ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறாரு. கிட்டத்தட்ட 13 மாதங்கள், அதாவது 1 வருஷம் 1 மாதம் வரைக்கும் அந்த அடுப்பு அணையாமல் எரிஞ்சுக்கிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. தாங்கிட்ட இருந்த அத்தனை செல்வங்களையும் மக்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் உடலை விற்று சம்பாதித்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் மக்களுக்காக அவங்களுடைய நலனுக்காக தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொடுத்த குஞ்சரத்தம்மாள் அப்படிங்கிறது தியாகத்தினுடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது இந்த கதை. இந்த கதை மாதிரியே திருவிளையாடற் புராணத்திலையும் ஒரு சின்ன கதை இருக்கு. பொன்னனையாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் இதே மாதிரியான குலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சிவனடியாராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம பார்க்கிறோம். இந்த செய்திகள் வேறு வேறு காலகட்டத்தை சார்ந்தே இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னமோ ஒண்ணுதான். பொன்னனையாளா இருக்கட்டும் இல்ல குஞ்சரத்தம்மாளா இருக்கட்டும், 2 பேரும் பிறந்தது என்னமோ விலைமாதர் குலத்துல தான். ஆனா அவங்களுடைய இறுதி காலகட்டம் அப்படிங்கிறது மக்களுக்கான சேவையாக இருந்தது. மக்களுக்கான சேவையில் இறங்கியவர்கள் எப்படிப்பட்டவங்க? நம்ம பாணியில சொல்லணும்னா அந்த மனசு தான் சார் கடவுள். இந்த குஞ்சரத்தம்மாளுடைய வாழ்க்கை நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கருப்பாக இருந்தாலும் அந்த உள்ளம் அப்படிங்கிறது வெள்ளை உள்ளமா இருந்திருக்கு. இந்த வெள்ளை உள்ளத்தோடு அவங்க செய்த தியாகம் அப்படிங்கிறது பெண் தெய்வங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துல அடிப்படையான அந்த தியாகத்தை குறியீடாக அமைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மனிதனுக்கு 2 விஷயம் தாங்க அடிப்படையா இயங்க வைக்கிறது. ஒன்று பசி, இன்னொன்று பாலுணர்வு. இந்த 2 விஷயத்தையும் இவங்களுடைய வாழ்க்கையில ஒத்து போகும். பாலுணர்வினால் ஈட்டிய அந்த பொருள் செல்வத்தை எல்லாம் கடைசி காலத்துல மக்களுடைய பசியை போக்கக்கூடிய அருட்செல்வமாக மாற்றிய இந்த குஞ்சரத்தம்மாள் என்னைக்குமே மக்கள் மனசுல நிறைஞ்சிருப்பாங்க. நன்றி, வணக்கம்.